இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் மொறுன்னு முட்டை பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை பகோடா பண்ணுறதுக்கு நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்குங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தூவி குலுக்கி விட்டுக்குங்க. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். முட்டை இருந்தால் உடனே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.